வணக்கம். நான் சுந்தரம் மகேந்திரன். இந்த மலையக தமிழர்களுடைய பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உதாரணமான பிரச்சனையாக இருக்கின்றது. உண்மையிலே அந்த மக்களுடைய நாளாந்த சம்பள பிரச்சனை கூட்டப்பட்டு அது தொடர்பான வாழ்த்துக்களும் மலையக மக்கள் மத்தியிலே பெரும்பாலான பகுதிகளில் பிரதேசங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அவர்களுடைய நிரந்தரமான சம்பளத்தை அந்தந்த கம்பெனிகள் தான் வழங்க வேண்டும் என்பதுதான் நியாயமான கோட்பாடு. மேலே ஒருவரிடமிருந்து சேவை செய்யும் போது அந்த சேவைக்கு உரியவர்களிடமிருந்து தான் நாங்கள் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மலையகத்தை பொறுத்தவரையிலே சம்பள அதிகரிப்பிலே நீண்ட காலமாக ஏற்படுகின்ற பிரச்சனையின் காரணமாக அவர்களுடைய சம்பள பிரச்சனை இப்பொழுது தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் 200 ரூபாயை மானியமாக வழங்குகிறது. அதே நேரத்தில் தோட்ட கம்பெனிகள் மிகுதி 200 ரூபாயை செலுத்தி அந்த சம்பளத்தை அதிகரித்து வழங்குகிறது. இதிலே அரசாங்கம் கொடுக்கின்ற 200 ரூபாய் மானியத்தை தோட்ட கம்பெனிகள் அவர்களுடைய சேமலாப நிதிக்கு இணைத்துக் கொள்வது இல்லை, இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இது தொடர்பாக எவருமே மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சங்கங்கள் இது தொடர்பாக எவ்விதமான கருத்துக்களை வெளியிடுவதில்லை. நாம் நவசம சமாஜ கட்சி என்ற சார்பிலே மலையக மக்களுடைய எதிர்ப்பு ஒரு மலையக தமிழர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு மண் சரிவின் காரணமாக தங்களுடைய சொத்துக்கள் தங்களுடைய உயிர்கள் எல்லாம் இழந்து நிற்கதியாக இருக்கின்ற மலையக தமிழர்களுக்கு இன்று வரை அரசாங்கம் எந்த விதமான ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. காரணம், அவர்களுடைய நிலப்பரப்பு அவர்கள் கம்பெனிகள் வசம் இருப்பதனால் அரசாங்கத்தினால் எதுவும் அங்கு இடங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான நிதியை வழங்குவதில் ஒரு சிக்கல் இருப்பதாக அறியப்படுகிறது. உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பு ஆளுகின்ற அந்த ஜனாதிபதி வசம் இருக்கின்றது. எனவே அவ்வாறாயின் தற்போதைய எல்ஜிபி இந்த அரசாங்கம் தங்கள் 159 ஆசனங்களை கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு தீர்மானத்தை மலையக மக்களுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்களுக்கான நில உரிமை, அதே நேரத்தில் அவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கான நிதி போன்றவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இன்று வரை அரசாங்கம் எந்த விதமான ஒரு தீர்மானத்துக்கோ எந்த விதமான ஒரு செயற்பாட்டுக்கோ செல்லாமல் அமைதி காக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணுகின்றோம். மக்களை ஏமாற்றும் ஒரு தந்திரோபாயத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு சிலருடைய வாதம் மலையக மக்களை தோட்ட பகுதிகளிலே கைவிடப்பட்டிருந்த நிலங்களிலே அவர்களை குடியமர்த்தப்பட வேண்டும் அல்லது அவர்களுக்கு விவசாயங்கள் செய்ய அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று. தோட்டங்களிலே கைவிடப்பட்ட நிலங்கள் அங்கே மக்கள் வாழக்கூடிய நிலங்கள் அல்ல, அதே நேரத்தில் விவசாயங்கள் செய்யக்கூடிய நிலங்களாகவும் இல்லை. அது ஒரு ஒதுக்கப்பட்ட நிலங்கள், ஒன்று நீரூற்றுகள் செல்லக்கூடியதற்கு அல்லது காற்று திசை திரும்புவதற்கான ஒரு பகுதியாகவே அது காணப்படுகிறது. எனவே அரசாங்கம் முன்வந்து அப்பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு உண்மையாக அவர்கள் வாழ்ந்த அந்த பிரதேசம் 200 ஆண்டு காலமாக வாழ்கின்ற அந்த பிரதேசத்திலிருந்து அவர்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று குடியமர்த்தினால் அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகள் ஸ்தம்பிக்கும், அவருடைய கல்விகள் பாதிக்கப்படும், அதே நேரத்தில் அவருடைய கலாச்சார விழுமியங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், சின்ன பின்னமாகிவிடும். அவர்கள் அங்கிருந்து வேறு இடத்தில் பெரும்பான்மை இனத்தவர் வாழ்கின்ற கரையோர அவர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களுக்கு அன்பித்து அவர்களை குடியேற்றினால் பிற்காலத்தில் ஏற்படுகின்ற வன்செல்களில் அல்லது ஏதாவது கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் முதலில் பாதிக்கப்படுகிறவர் இந்த மலையக தமிழர்களாக இருப்பார்கள். எனவே தான் நாங்கள் கூறுகின்றோம், அவர்களுக்கான இருப்பிடத்தை இந்த அரசாங்கம் உறுதி செய்து அவர்களுக்கான இழப்பீடை கொடுத்து அவர்களை சுதந்திரமாக வாழ விட்டு அவர்களுக்கான உண்மையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.